உண்மையில் ஜோதிடம் உண்மையா? நாள் என்ன செய்யும், கோள்தான் என்ன செய்யும் அடியாருக்குன்னு சொல்லி நம்முடைய ஒரு மரக்கட்டை, ஒரு இரும்பு துண்டு, ஒரு காப்பர் பிளேட்டு, ஒரு தங்கம் இது எல்லாத்தையும் சூரிய ஒளியில வச்சா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிறைய ஜோதிட கருத்துகள், ஜோதிடம் குறித்த பல்வேறு விதமான பரிகாரங்கள், ஜோதிடம் நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றா என்ற பல கேள்விகள் நமக்கு இருக்கிறது. பல அன்பர்கள் அதை நம்மிடம் வெளிப்படுத்துகிறார். நம்ம அந்த ஜோதிடத்தினுடைய தன்மைகளை குறித்து நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழு நிலவான பௌர்ணமி அன்று கடலினுடைய சீற்றம் மிக அதிகமாகி கடல் அலைகள் கொந்தளிக்கின்றன. முழு நிலவு நாளன்று விஷ ஜந்துக்கள் வீரியமிக்க செயல்களில் ஈடுபடுகின்றன. மனநலம் சரியில்லாத சிலர் பௌர்ணமி அமாவாசை என்று ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்படுகிறார்கள். உடல்நலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப பலகீனமாக இருக்கக்கூடிய நபர்கள் பௌர்ணமி அமாவாசை என்று இறந்து விடுகிறார்கள். பெரும்பாலான பல விபத்துகள் பௌர்ணமி அமாவாசை என்று நடக்கின்றன என்ற பல செய்திகளை இந்த உலகம் கண்கூடாக பார்த்து வருகிறது. நாம் பிறக்கும் போது கோள்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில அருகிலேயோ தூரத்திலேயோ எல்லா கோள்களும் இருக்கலாம். நாம் வளர வளர கோள்கள் நெருங்கி வருவதும் விலகி போவதும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இயல்பான ஒன்று. இந்த பிரபஞ்ச சுழற்சி அல்லது இந்த நவகோள்களுடைய சுழற்சி என்பது இயல்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அதுல நம்ம பிறக்கும் போது நம்முடைய உடல் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த கோள்களுடைய சக்தியை ரிசீவ் பண்ணி பழகியிருக்கும். சில கோள்கள் தூரத்துல இருக்கும், சில கோள்கள் அருகில் இருக்கும். தூரத்துல இருக்க கோள் அருகில் வருவதும், அருகில் இருக்கக்கூடிய கோள் தூரத்தில் போகும்போது நம்முடைய உடல்ல ரசாயனம் மற்றும் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தில் மாற்றம் ஏற்படுகின்றன. நமக்கு வரக்கூடிய மன உணர்வு உணர்ச்சிகளில் மாற்றங்கள் வருகின்றன. இந்த மாற்றங்கள் தான் கோள்கள் மூலமாக பெறக்கூடியது. கோள்கள்ல இருந்து சதா காலமும் எனர்ஜி நம்ம மேல வந்துட்டே இருக்குது. அப்படி 360 டிகிரில இருந்து பல நேரத்துல எனர்ஜி வந்துட்டே இருக்கு. இதனாலதான் நம்முடைய உடல் அமைப்பும் மன அமைப்பும் நமக்கு வித்தியாசமாக இருக்கிறது. மனதுல சில எண்ணங்கள் சில காலங்கள்ல தீவிரமாக வருவதும், சில நேரங்கள்ல சில எண்ணங்கள் அதுக்கு மட்டுப்படுவதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல சில விஷயங்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கும், திடீர்னு ஆர்வம் குறைஞ்சிரும். இப்படி உணர்வு ரீதியாகவும் நமக்கு மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அது நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்குல ஏற்பட்ட அனுபவம் நினைப்பதை விட சில எண்ணங்கள் சில கோள்களுடைய தன்மையில இருக்கும்போது வரதான் செய்கிறது. ஒரு 30% ஜோதிடர்கள் கணிக்கக்கூடியது பெரும்பாலும் சரியாகவே இருக்கிறது. பட் நமக்கு 100% அதை நம்ம நம்பணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. என்னை பொறுத்தளவுல நீங்க ஜோதிடம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது, அந்த வானவியல் சாஸ்திரம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. ஆனால் ஜோதிடர்கள் எந்த அளவு உள்ளார்ந்து அதை அணுகி நுணுகி அந்த இறைத்தன்மையோடு கலந்து சொல்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கு. என்னை பொறுத்தளவு கோள்களுடைய நிலையும் ஜோதிடமும் உண்மையாக இருக்கலாம். ஜோதிடர்கள் அந்த அளவு சரியாக சொல்கிறார்களா என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே நாள் என்ன செய்யும், கோள்தான் என்ன செய்யும், தேவார திருவாசக பாடல்களில் எல்லாம் பல இடங்கள்ல கோள்களுடைய நிலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பிராண சரீரம் மிகவும் வலிமையாக இருந்தால் கோள்கள் இருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலானது நம்முடைய பிராண சரீரத்தில் மோதி பாசிட்டிவான ஒரு தன்மையாக நமக்கு வரதான் செய்யும். ஆகவே நாம் எப்படி சூரிய கதிர்கள் பொதுவாக அந்த பூமி மீது விழுந்து கொண்டிருக்கின்றது, அதை சோலார் பிளேட் வச்சு நம்ம அதை மின்சாரமாக மாற்றுகிறோமோ, அதே போல் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய கதிர்கள் ஒவ்வொருத்தருடைய சக்தி நிலையை பொறுத்து அது எவ்வளவு எப்படி கிரகிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மரக்கட்டை, ஒரு இரும்பு துண்டு, ஒரு காப்பர் பிளேட்டு, ஒரு தங்கம் இது எல்லாத்தையும் சூரிய ஒளியில வச்சா அது அதனுடைய அணு அமைப்புகளுக்கு ஏற்றார் போல அந்த வெப்பத்தை அந்த சக்தியை கிரகிக்க செய்கின்றன. அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய உடல் மற்றும் மன ஆற்றல் அவனிடம் இருக்கக்கூடிய பிராண ஆற்றலினுடைய தன்மையை பொறுத்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் நமக்கு தாக்கத்தையும் ஏற்றத்தையும் தருகின்றன. ஆகவே நம்முடைய சக்தி நிலைகளை நல்ல வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய குரு மதிப்பிற்குரிய போதிபாலாசாமி அவர்கள் அடிக்கடி சொல்ற விஷயம், ஒரு மனிதன் இந்த புருவமத்தி சக்கரத்தை தொடர்ந்து நன்கு கவனித்து பழக்கப்பட்ட ஒருவனுக்கு இந்த கோள்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பெரும் அளவு இருக்காது என்ற ஒரு செய்தியை அவர் சொல்கின்றார். அறக்காரியங்கள் தர்மத்தை செய்யக்கூடிய நபர்கள், அறத்தோடு வாழக்கூடிய மனிதர்களை எந்த விதமான சக்தியும் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் சொல்கிறார். ஆகவே நாம் அறத்தோடும் நல்ல யோகத்தோடும் நல்ல கருணையோடும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு உணர்ச்சிகள் சூழ்நிலைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு பயணிக்கும் போது கண்டிப்பாக ஒரு அகமாற்றம் ஏற்படும்.
கண்டிப்பாக எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு கருத்து. இந்த துறை குறித்த ஆய்வுகள் இன்னும் பல விதத்துல எடுத்துக்கொண்ட பிறகுதான் இன்னும் உண்மையான ஆழ்ந்த கருத்துக்களை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பணிவான கருத்து. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.